இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 3 விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல வந்து மார்ஜின் கிடையாது, ஸோ எக்ஸ்போஷர் கிடையாது. இருக்கிற காசை வச்சு ட்ரேட் பண்ணுங்க, இல்லை ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு செபி சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகேப்பா, நான் 1 லாட் 2 லாட்டுக்கு அமௌண்ட் வச்சுட்டு அது மட்டும் நான் பண்றேன் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயில இருக்கிற ஒரு பிரீமியம்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் சம்மந்தமே இல்லாம 2000 ரூபாய்க்கு போயிட்டு வருது. நீங்க பையரா இருந்தாலும் சரி, செல்லரா இருந்தாலும் சரி, லாஸ் தான். ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதை பத்தி பார்க்க போறோம். அதே சமயத்துல நிப்டி என்னதான் பண்ண போகுது, ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் ஆகி இறங்கும்னு சொல்லிட்டு செல் பண்ணவனுக்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் தவிர வேற எதுவும் அந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி பை பண்ணலாமான்னு பார்த்தா, பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஹிஸ்டாரிக்கல் ஹைல இருக்கே, நான் பை பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருவோம். அடுத்து ஒரு 1 வீக்கு என்னென்ன லெவல்ஸ், என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். Hi guys, welcome back to Spartan Trading Academy. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்த்துருவோம். மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ மோர் எக்ஸ்போஷர். வேற வழி இல்லை. நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, செபியும் சரி, யாரும் வந்து நம்ம சொல்றத கோரிக்கையை நீங்க ட்விட்டர் அடிச்சாலும் சரி, யூடியூப்ல சொன்னாலும் சரி, யாரும் கேட்க போறது கிடையாது. வேற என்னதான் பண்ணணும், கொடுக்குறதுல ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால எக்ஸ்போஷரை மறந்துட்டு இருக்கிற காசை வச்சு ட்ரேட் பண்றதுக்கு அதுக்கு தகுந்த ட்ரேட் செட்டப்பை பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது, சரி ஓகேப்பா, நான் கையில் வச்சுருக்கிற கொஞ்சம் அமௌண்ட் வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன், ஷார்ட் ஸ்டார்டல் பண்ணால் ப்ராஃபிட் வருதுன்றாங்க, நான் ஸ்டார்டல் பண்ணுறேன். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராடே பண்ணி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஒரு செக் இருக்கு. அது என்ன செக்குன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் யோசிச்சு பாருங்க, 200 ரூபாய்க்கு ஒருத்தர் செல் அடிக்கிறான். அல்லது இந்த இது பாருங்க, 3700 புட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10/25 ஃப்ரைடேக்கு 500 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரீமியம் சடான் 1928 ரூபா போய்க்குது. செல்லர்ஸோட நிலைமை என்ன, அக்கௌண்ட் வாஷ் அவுட். பையரோட நிலைமை என்ன, நீங்க இங்க ஆர்டர் போட்டுருந்தீங்கன்னா இங்க ட்ரிகர் ஆகாது. ஆயிருந்தா பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரைட்டா போயிட்டு 1936 ரூபாய்க்கு ட்ரிகர் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து கீழே வந்து நின்றுச்சுன்னா அக்கௌண்ட் வாஷ் அவுட். ஸோ அப்போ என்னதான் நான் பண்றது, ஒரே ஒரு வழி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு வழி தான். இதுக்கு மேல மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறத மறந்துடுங்க, மார்க்கெட் ஸ்டாப் லாஸ்ங்கிறத மறந்துடுங்க. இதை தாண்டி லிமிட் ஆர்டர், லிமிட் எஸ்எல்ல மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு மேல நான் பல்க் அடிக்கிறேன், பேஸ்கெட் ஆர்டர் யூஸ் பண்றேன், நான் வந்து ரோபோ சாஃப்ட்வேர் வச்சுட்டு 4 ஸ்ட்ரைக்கு 5 ஸ்ட்ரைக் ஒரே இடத்துல அடிக்கிற மார்க்கெட்ல நினைச்சீங்கன்னா 10 டைம் அடிச்சு ப்ராஃபிட் பண்ணாத ஒரு டைம் வந்து மார்க்கெட் சாப்பிட்டு போயிடும். யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ட்விட்டர்லயும் சரி எடுத்து பாத்தீங்கன்னா லேக்ஸ்லிங் க்ரோர்ஸ்னு லாஸை காட்டினுக்கிறாங்க எல்லாரும். ஓகேங்களா, இதனால இந்த ஒரு பிரச்சனை வந்த பின்னாடி ப்ராஃபிட்டை காட்டுறது யாரும் கிடையாது. இப்போ இது என்னதான் ரீசன், எதனால இப்படி அடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நோ மோர் அப்பர் சர்க்யூட் அண்ட் லோவர் சர்க்யூட் ஃபார் F&O ஸ்டாக்ஸ். அப்படின்னா என்ன, ஃபியூச்சர்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் 10 ரூபாயில இருந்து திடீர்னு 1000 ரூபாய்க்கும் போகலாம், திடீர்னு 1 ரூபாய்க்கும் வரலாம். அதே கண்டிஷன் ஆப்ஷன் இருக்கும். இப்போ 37,200 நான் பை பண்ணிட்டேன், திடீர்னு ஒரு 10 ரூபா இருக்கு, பை பண்ணிட்டேன், திடீர்னு இது 10,000க்கு போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகேங்களா, அவ்வளவு தூரம் போகாது. ஆனா யோசிச்சு பாருங்க, 500 ரூபாயில இருந்து 4 மடங்கு 1900 எவ்வளவு தூரம் போயிருக்கு, 1921 ரூபாய் 80 பைசா வரையும் போயிருக்கு. இந்த நிலைமை செல்லர்ஸா இருந்தா அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிடும். அதனால ரொம்ப காசியஸா இருங்க. ட்ரேட் பண்ணும் போது லிமிட் ஆர்டரை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே சமயத்துல மார்க்கெட் ஆர்டரை இதுக்கு மேல மறந்துடுங்க, அதுதான் நல்லது. இதுக்கு மேல அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட் எடுத்துட்டு வந்து அவங்க கொடுத்தா மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அப்ப நம்ம மார்க்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவரை மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுனால நான் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்க யாரும் கிடையாது. ஆனா லாஸ் பண்ணணும்னு சொல்றவங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லும் அதிகமா இருக்காங்க. உஷாரா இருங்க. அது என்னோட சைட்ல இருந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதுக்கு மேல இதுதான் விஷயம். இதே ஸ்டாக்ஸ்ல வந்து இந்த பிரச்சனை கிடையாது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கு. இது அபிஷியலா வந்து என்எஸ்சியும் சொல்லியிருக்காங்க. அதோட சர்க்கிளும் நீங்க போய் செக் பண்றதுன்னா என்எஸ்சி சர்க்கிள்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க, அபிஷியலா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ அப்ப நம்ம பயன்படுத்த வேண்டியது லிமிட் ஆர்டர் தான். நம்ம அடுத்த கான்செப்டுக்குள்ள வருவோம். நிஃப்டி ஐயரை என்னதான் நிஃப்டியோட நிலைமை, எவ்வளவு தூரம் தான் நிஃப்டி போக போகுது? 15,000 இருக்கும்போது 16,000 வராதுன்னு நினைச்சும் வந்துச்சு. 16 இருக்கும்போது 16,500 போகாதுன்னு நினைச்சும் போயிடுச்சு.
16,500 இருக்கும்போது 17 போகாதுன்னு நினைச்சும் போயிடுச்சு. இந்த மாதிரி மார்க்கெட்டு பழனி மலை படிக்கட்டு மாதிரி போயிட்டே இருக்கு. இதுல இருந்து நமக்கு அகைன்ஸ்டா அல்லது செல்லிங் ப்ரெஷர் வந்தால் மட்டுமே நம்ம செல்லிங்கை ட்ரை பண்ணுமா தவிர, கிளியரா மார்க்கெட் வந்து நமக்கு வாரம் வாரம் டே பை டே சொல்லிட்டே இருக்கு நான் மேலதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க செல்லிங்கை பண்றது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். பாருங்க, இந்த ஜோன், அதாவது 15,950ங்கிற இந்த ஜோனை கட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரே முறை கூட ஃபால் ஆகல. வந்த ஃபால் அப்படியே டபுக்குன்னு ஏறி மேலே போயிடுது. வந்துச்சுன்னா சின்ன கேப் தான், அந்த கேப் அடுத்த நாளே ஃபில் பண்ணிட்டு போகுது. இது வந்து நமக்கு என்ன தெளிவா தெரியுது, மார்க்கெட் பைல இருக்கு. ஸோ செல் யாரும் பண்ண வேண்டாம். பை பண்றோம், இன்ட்ராடே மட்டும் பை பண்ணுங்க, பொசிஷனலா பண்ண வேணாம். ஏன் பொசிஷனலா பண்ணக்கூடாது அப்படின்னா, மார்க்கெட் இப்ப இருக்கிறது பீக் ஐ, ஹிஸ்டாரிக்கல் ஐ, எந்த நேரத்துலயும் ஃபால் வரலாம். எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லாதனால மேல போயிட்டு இருக்கு. சின்னதா ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தாலும் பலூன்ல ஊசி குத்துற மாதிரி டப்புக்குன்னு ஒடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க பை பண்றதா இருந்தாலும் ஒரு ஸ்விங்கிக்காகவோ அல்லது இன்ட்ராடேக்காக மட்டுமே நீங்க பை பண்ணணும். இன்வெஸ்டர் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கவங்களாம் நிறுத்திடுங்க. இதுக்கு மேல பண்றது வேஸ்ட். ஒரு கரெக்ஷன் வரட்டும், எப்பெல்லாம் கரெக்ஷன் வருதோ அப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப சரியான நேரம் கிடையாது. 100 ரூபாய் பொருளை நீங்க தெரிஞ்சு 200 ரூபாய் கொடுத்து வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அதேதான் இப்ப நடக்குது. எல்லாமே ஓவர் வேல்யூ. ஸோ அவாய்ட் பண்ணுங்க. ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி பண்ணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட நிலைமை. ஸோ இதை நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது, ஸோ கரண்ட் வீக்கோட பெரிய லெவல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க கிரியேட் ஆயிருக்குன்னா 18,000. ஏன் 18,000? மார்க்கெட் இருக்குது 17,350. ஏன் 18,000 கிரியேட் ஆகுது? காலில் வந்து ஓவரா வந்து ரைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஏறதால ஒரு 650 பாயிண்ட் மேல போயிட்டு செல் பண்ணி வைக்கிறாங்க கரண்ட் வீக்கோட ப்ரீமியம். ஸோ அது எவ்வளவு ப்ரீமியம் ட்ரேட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். 18,000 காலோட ஆப்ஷனு எவ்வளவு ட்ரேட் இருக்கு? வெறும் 2 ரூபாய் தான். பெருசாலாம் கிடையாது. மேபி இது வந்து ஸ்டாப் லாஸா கூட எல்லாரும் பயன்படுத்தி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெரிய விஷயம் கிடையாது. 2 ரூபாயில தான் இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி வந்து பாத்தீங்கன்னா இதை விட 100 ரூபாய் 200 ரூபாய் கம்மியா இருக்கிற ஸ்ட்ரைக்கை செல் பண்ணிட்டு இதை பை பண்ணிட்டு அவங்க ஸ்டாப் லாஸ்க்காக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,000 அப்படிங்கிறது தான் ஒரு குரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸா கரண்ட் வீக் ரியாக்ட் ஆக போகுது. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 17,200 அண்ட் செகண்ட் சப்போர்ட் 17,000. ஸோ 17,000 இருந்து 17,200 இந்த ரேஞ்ச் தான் நம்ம கரண்ட் வீக்ல வந்து சப்போர்ட்டா இருக்க போகுது. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 17,500 அண்ட் 18. இதை தாண்டி மீதி எதுலயும் அவ்வளவா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓஐ வந்து கிரியேட் ஆகல ஆஸ் பர் ஓஐ டேட்டா. அதுக்கு அடுத்த விஷயம் சரி நம்ம பார்த்துட்டோம். அப்ப கரண்ட் வீக்கோட ஸ்டாக்கோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்த அப்டேட் படி நிஃப்டி நம்மளோட பை லெவல் வந்து 450 பாயிண்ட் மேல போயிருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி வச்சதுல இருந்து 450 பாயிண்ட் மேல இருக்கு. அதே சமயத்துல பேங்க் நிஃப்டி வந்து 922 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணது வந்து ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லெவலை பேஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஸோ அதை கண்டினியூ பண்றது நல்லதா இருக்கும். ரிலையன்ஸ், பிரிட்டானியா, பெல், டிஎல்எஃப், சோலா ஃபினான்ஸ், ஐஜிஎல், எம்சி டவல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலரா நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் டெலகிராம்ல வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் நம்மளோட என்ட்ரி லெவல்ல இருந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம்ல நான் போட்டிருக்கேன். நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்டி அப்டேட்ஸ் அடிச்சீங்கன்னா நம்ம சேனல் வரும். இந்த ஜாயின் பண்ணாதவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக்கோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ எவ்வளவு மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம கரண்ட் வீக்கோட லெவல்ஸை பார்த்துருவோம். முதல் விஷயம், கரண்ட் வீக் லெவலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பை சைட்ல இருக்கிறதுனால நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சப்போர்ட் ஜோன் இது 17,000 இருந்து 17,165. நான் சொன்ன இந்த லெவலும் நான் சொன்ன ஓஐயும் மேட்ச் ஆகுது பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஓஐல இருந்து தான் நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நான் இதில் தான் டெவலப் ஆகிருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஓஐ டேட்டா. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மேக்ஸிமம் லெவல்ஸை வந்து நம்மளால எல்லா வாரமும் எல்லா டேவிலும் பார்க்க முடியுது. ஸோ கரண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் லெவல்னு சொல்லப்படக்கூடிய 17,000 இருந்து 17,200 இதுதான் சப்போர்ட் லெவல். ஸோ அகைன் மார்க்கெட் உங்களுக்கு 17,000 இருந்து 17,200 பிரீச் ஆகுது. நிஃப்டி உங்களுக்கு அகைன் உள்ள வருதுன்னா நீங்க பை ட்ரை பண்ணலாம். இப்ப கரண்ட் மார்க்கெட்ல பை பண்ணலாமா? மேலதானே போயிட்டு இருக்குன்னா பை பண்ணக்கூடாது.
எப்பவுமே வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கிற பிரைஸை வந்து நீங்க குறைச்சு தான் வாங்கணுமே தவிர நான் 100 ரூபாய்க்கே வாங்கிக்கிறேன் அப்ப கண்டிப்பா லாஸ் வரும், கண்டிப்பா கீழே இறங்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாது. ஸோ நீங்க டவுன் வந்த பின்னாடி வாங்குறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனமான விஷயமா இருக்கும். சரி, ஓகேப்பா, நான் 17 இருந்து 17,200 வாங்கிட்டேன். இது என்னோட டார்கெட். 17,480, 17,640, 17,920 இதுதான் உங்களோட அடுத்தடுத்த டார்கெட். 17,920 மேல மார்க்கெட் பிரீச் பண்றது கஷ்டம். ஏன்னா 18,000ங்கிறது நம்மளோட ஓஇ படி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ பை லெவல் வந்துச்சுன்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. சிம்பிள், அவ்வளவுதான். ஒரு மூவியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க பை ஆக்டிவேட் ஆகலன்னா. அல்லது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகுது, பை பிரேக் அவுட் கொடுக்குது, 17,640 மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்குதுன்னா பை போங்க, ஏன்னா நம்மளுக்கு டார்கெட் தெரியும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே கண்டிஷன் தான். ஸோ இது ஒரு மோசமான ஸ்டாக்னே சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல போகுது, பேங்க் நிஃப்டி கீழே ஒரு குத்து மேல ஒரு குத்து, இதுதான் நடக்குது. நீங்க ஃப்ரைடேவே பாருங்களேன். இது அப்படியே ஒரு 5 மினிட்ல மாத்துறேன். ஃப்ரைடே என்ன நடந்துச்சு? கேப் அப்பு, சடன்னு கீழே இறங்கி வந்துச்சு. இது நிஃப்டியில என்ன நடந்துச்சு? கீழே ஒரு குத்து, மேல ஒரு குத்து, திருப்பி ஒரு கீழே, திருப்பி ஒரு மேல. எப்படிதான் வந்து இன்ட்ராடே பண்றது? இந்த நிலைமையில் நாம என்னதான் பண்ணணும்? ஜஸ்ட் வேடிக்கை பாருங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு மொமெண்டம், நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்காம வாங்குறது அல்லது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்காம செல் பண்றது அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? அதனால நல்ல ஒரு சப்போர்ட்காக வெயிட் பண்ணுங்க. ஜோனை மார்க் பண்ணி ட்ரேட் பண்ண பழகுங்க. இதுதான் ஒரே ஒரு விஷயம். வேற எதுவுமே நம்மளால இந்த கரண்ட் மார்க்கெட்ல பண்ண முடியாது. இன்ட்ராடே பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அடி விழும். ஸோ கொஞ்ச நாளைக்கு இன்ட்ராடே அவாய்ட் பண்ணிட்டு பொசிஷனல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுல கரண்ட் வீக்ல நம்ம எந்த லெவலை வந்து நம்ம பை லெவலா எடுத்துக்கலாம்னா, உங்களுக்கு வந்து 35,980, 36 எடுத்துக்கோங்க. 36,000 இருந்து 36,370 வரை உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் அகைன் ரீச் ஆச்சுன்னா நீங்க பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 37,150 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல உங்களோட பொசிஷனில் புக் பண்ணிட்டு புது பொசிஷனில் எங்க எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 37,550 மேல க்ளோசஸ்னா பை பண்ணுங்க. உங்களோட அடுத்த டார்கெட் 38,220. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைல ட்ரை பண்ணுங்க. பை எங்க ட்ரை பண்ணும்? பை ஜோன் அது எங்க இருக்கு? 36ல இருந்து 36,370 வரை இருக்கு. ஸோ இது முதல் விஷயம். எங்க நம்ம வந்து வெளியே போகலாம்? 37,150ல வெளியே போயிடணும். புதுசா எங்க பை எடுக்கணும்? அகைன் மார்க்கெட் 37,550 மேல க்ளோஸ் வச்சுன்னா பை பண்ணலாம். டார்கெட் எங்க? 38,220 வரை உங்களோட டார்கெட் இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவா. புரியலன்னா நீங்க அகைன் மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஜோன்ல எப்படி ட்ரேட் பண்றதுங்கிறத நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி, நிஃப்டியோட லெவல். அதுக்கடுத்து நம்ம ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். அடுத்த ஒரு 1 வீக்குக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம். நம்ம கடைசி வீக்ல கொடுத்தது ஒரே ஒரு ஸ்டாக் தான். ஓகேங்களா? HDFC லைஃப் இன்சூரன்ஸ். இது என்ன நடந்துச்சு? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்ல வந்து பைஜோன் டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு 657ல இருந்து 667 யாரதால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இந்த 10 ரூபில நான் கொடுத்துட்டேன். இப்போ வர பாத்தீங்கன்னா யாரதால 17.4% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. லாஸ்ட் வீக் நான் சொன்ன நேரத்துல இருந்து நீங்க பை பிரேக் அவுட்ல ட்ரை பண்ணீங்கன்னா கூட 10% மேல கடைசி ஒரு 5 டேஸ்ல மூவ் ஆயிருக்கு. இதை வந்து நீங்க கேட்ச் பண்ணிருக்கலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக். கரண்ட் வீக்கும் இது நல்ல பிரேக் அவுட்ல தான் இருக்கு. பை ட்ரை பண்றவங்க அகைன் ஒரு புது ஐ கிரியேட் பண்ணுது, பையோட பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நீங்க பை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்துதான் நம்ம பாக்குற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இதை நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஐ அதே சமயத்துல ஹையர் ஐல இருக்கு. மார்க்கெட் இதை மந்த்லி எடுத்துக்கும். மந்த்லியும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஐ இதுவரை இல்லாத லெவல்ல மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இந்த டே சார்ட்ல பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஐக்கு மேல க்ளோஸ் மார்க்கெட் வச்சு நிக்குது. இதே சமயத்துல நம்ம 1 ஹவர் வரும்போது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஜோனை கட் பண்ணி நிக்குது. இது வந்து நமக்கு கிளியர் இண்டிகேஷன் பை சைட்ல இருக்கு. ஸோ நீங்க பை நீங்க ட்ரை பண்றதா இருந்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் ஒரு புஷ் பேக் கொடுத்து ப்ரீவியஸ் சைட்ல இருந்து மார்க்கெட் டர்ன் ஆகுது, மேல டர்ன் ஆகுதுன்னா நீங்க தாராளமா இதை பையிங்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வீக்கோட ஸ்டாக் அம்புஜா சிமெண்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டாக் எடுத்துப்போம். செகண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட 3 டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பெல் வந்து நம்மளோட ஆல்ரெடி 3 டார்கெட்டும் அச்சீவ் பண்ணிருக்கு. ஸ்டில் நம்ம ஏன் இதை ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா இதுவும் ஹையர் ஐ கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு மேல அகைன் மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திரும்ப அகைன் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் லெவலுக்கு மார்க்கெட் கீழே இறங்கி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது. அகைன் மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்குது, இங்கிருந்து மார்க்கெட் புஷ் பண்ணுதுன்னா நீங்க அகைன் இந்த லெவல்ல இருந்து நீங்க பை ட்ரை பண்ணலாம்.
ஸோ இங்கிருந்து நல்ல ஒரு சப்போர்ட்டோ அல்லது அகெயின் ஒரு ஹையர் ஐ கிரியேட் ஆகுது, ஐ பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக பெல்லு நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது டாபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட பையில் இருக்கு. ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணும் போது தெரியுது பாருங்க. ஸோ நம்மளோட அடுத்தடுத்த டார்கெட்டு 654.95, அதுக்கடுத்து 685.60. ஸோ இது நல்ல ஒரு பை பிரேக் அவுட்ல இருக்கு. இன்ட்ராடே அல்லது ஸ்விங்குக்கு நீங்கள் இதை பையிங்காக பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கல் ஐயை கட் பண்ணி நிற்குது. அதே சமயத்தில் ஹையர் ஐ பேட்டர்னில் இருக்கு. அகெயின் நமக்கு பையிங் பேட்டர்ன், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் ஐ, இதை கட் பண்ணி நிற்கிது. அகெயின் ஒரு ஐக்கு மேலே நிற்கிது. இதுக்கு மேலே நம்ம எங்கே பை பண்ணலாம்னா அகெயின் நம்மளோட ஐ கட் ஆகிட்டு ஒரு க்ளோஸ் வைக்குது. அதாவது கரண்ட் டேவோட ஐ என்ன 3344 மேலே ஒரு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுன்னு நீங்கள் தாராளமாக இன்ட்ராடேக்கு பயன்படுத்திக்கலாம். நான் சொல்றது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நான் செபி ரிஜிஸ்டர்டும் கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்களோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொடுக்குற உங்களோட ஓன் அனலைஸை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடிங் செஞ்சு கொள்ளலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாலகிருஷ்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா யூ பேட்டர்ல இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரவுண்டிங் பாட்டம் சொல்லுவோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் டாப்ல வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணி மார்க்கெட் நிற்கிது. இதனால நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டார்கெட், ஸோ கரண்ட் மார்க்கெட்ல இருந்து 2411 மார்க்கெட் இருக்கு. இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் 2536. இதுக்கு மேலேயும் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்க அகைன் ஒரு பையிங்காக பயன்படுத்திக்கலாம். ஸோ கரண்ட்ல இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பையில இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பிபிஎஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு 1 hour 1 day பிரேக் அவுட்ல நிக்குது. அகைன் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஐ சொல்லப்படக்கூடிய 493.80 கட் பண்ணி மார்க்கெட் மேல நிக்குதுன்னா அகைன் யூ கேன் கோ ஃபார் பை. ஸோ இதுதான் இந்த வீக்கோட லெவல்ஸ். ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கிறவங்க நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. முடிந்த அளவுக்கு என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி செல்லர்ஸா இருந்தீங்க, பையர்ஸா இருந்தீங்கன்னா லிமிட் ஆர்டரை பயன்படுத்திக்கோங்க. அது இந்த வீடியோல நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா மார்க்கெட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு பாஸ் பண்ணி வைங்க. இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக பண்ண வேணாம், எஸ்ஐபி புதுசாக பண்ண வேணாம். ஹிஸ்டாரிக்கல் ஐல போயிட்டு ஐயோ நான் வாங்கின இடம் தான் பிரதர் ஹிஸ்டாரிக்கல் ஐ, அங்கே போய் மாட்டிங்கன்னா மார்க்கெட் 10% கீழே இருக்கு, 20% கீழே இருக்குதுன்னு சொல்ல வேணாம். ஸ்டாப் த இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி நான் ஒரு 1 month அல்லது ஒரு மேபி ஒரு 2-3 weeks இருக்கும்னு நினைக்கிறேன். 1 monthக்கு முன்னாடியும் போட்டேன், 2-3 weeksக்கு முன்னாடி நான் டெலிகிராம் தெரியப்படுத்தினேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ எஸ்ஐபி பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹைல போய் யாரும் வாங்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு 100 ரூபாய் இருக்கிற பொருளை 200 ரூபாய் கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்லயும். ஸோ ஹை பிரைஸ்ல யாரும் வாங்க வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. இது தாண்டி வரதுன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இல்ல நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டா ஒருத்தரை ட்ரைன் அப் பண்ணோம்னா எங்களுக்கு 1 year தேவைப்படும். ஸோ நம்மளோட கோர்ஸ் டியூரேஷன் 1 year போகும். அதுல விருப்பப்பட்டு ஜாயின் பண்றவங்க நீங்க ஜாயின் பண்ணி நீங்க 1 year கத்துக்க ரெடியா இருந்தீங்கன்னா தாராளமா வாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.